ஹாய் ஹலோ குட் மார்னிங். திஸ் இஸ் சிஎஸ்கே பிஎம்சி செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய பைண்டிங் ஒயர் டையிங் மெத்ராலஜி. இந்த பைண்டிங்கில் நிறைய டைப் ஆஃப் பைண்டிங் இருக்குது. சிம்பிள் டை, வால் டை, டபுள் ஸ்ட்ராண்ட் சிங்கிள் டை, சேடில் டை, ட்விஸ்ட் டை, டபுள் கிராஸ் டை. இதில் ஃபஸ்ட்டு 3 ஏபிசி இது வந்து சிம்பிள் டை, வால் டை, டபுள் டை. இந்த சிம்பிள் டை வந்து பெடஸ்டல் மேட், லைட் மேட்டுக்கு கட்டலாம். பியில் இருக்கிற வால் டை டைப் வந்து ஆர்சிசி வால், ஷியர் வால், சிங்கிள் வால், வெர்டிக்கல் மெம்பருக்கு கட்டணும். டபுள் ஸ்டாண்ட் சிங்கிள் டை சி இதுவும் எங்கெங்கெல்லாம் நம்ம வெர்டிக்கல் மேட்டு லிஃப்ட் பண்ணுறோமோ அதுக்கு கட்டலாம். அடுத்து நான் கொடுக்க போகிற டிஇஎஃப் சேடில், ட்விஸ்ட் டை, டபுள் கிராஸ் டை, இந்த 3 டைப் தான் மேக்ஸிமம் நம்ம வர பீம், காலம், தென் ஸ்லாப் இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் த பெஸ்ட் டை. இதுலேயும் எல்லாத்தையும் விட பெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் கிராஸ் டை. இதுதான் மேக்ஸிமம் பீம் அண்ட் ஸ்லாபுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே கட்ட போகிறாங்க பாருங்கள், இதுதான் டபுள் கிராஸ் டை. இது வந்து சிங்கிள் மேட்ன்றதால சிங்கிள் பைண்டிங் ஒயர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டைப் ஆஃப் டபுள் கிராஸ் டை ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.